துணைத் தலைவர் காதர் பாஸ் ஐயா அவர்கள் குடியேற்றுமாறு தருணமொழி கேட்டுக்கொள்கிறார். என் பெயர் எஸ் சஃப்ரின் பானு. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று ஆகஸ்ட் 15 காலை பள்ளி வளாகத்துக்குள் நுழைந்தவுடனே எங்கும் உற்சாகம். தேசிய கொடி பறக்க காத்திருக்கும் கம்பம், கையில் சிறிய இந்திய கொடிகள் பிடித்திருக்கும் மாணவர்கள் மற்றும் ஜனகணமன பாடல் தொடங்கும் எதிர்பார்ப்பு, இவை அனைத்தும் அந்த தருணத்தை சிறப்பாக்கின. அந்த நேரத்தில் மனதில் ஒரு கேள்வி: சுதந்திரம், இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? இது ஒரு சாதாரண விடுமுறை நாளா, அல்லது நம்மை நாமே மேம்படுத்திக் கொள்ளும் ஒரு நினைவூட்டலா? அதுதான் இன்று என் உரையின் தொடக்கமா. சுதந்திர தினம் அன்று மாணவர்கள் செய்ய வேண்டியது என்ன? நாம் இன்று கொண்டாடுகிற இந்திய சுதந்திரம் சுதந்திர போராட்ட வீரர்களின் உயிரை தியாகம் செய்து நமக்கு கொடுத்த ஒரு அடையாளம். அந்த வீரர்களின் தியாகம் இல்லாமல் நம் தேசிய கொடி இன்று பெருமையோடு பறக்காது. ஆனால் அந்த அடையாளத்தை பாதுகாப்பது மாணவர்களாகிய நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். அது எப்படி? படிப்பில் நேர்மை, பழக்கத்தில் ஒழுக்கம் மற்றும் நாட்டின் மீது பாசம், இவற்றால் மட்டுமே நம் இந்திய நாட்டை வளர்ந்த நாடாக முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்ல முடியும். நம் நாடு முன்னேற வேண்டுமானால் நம் மாணவர்கள் அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டும். புதிய கண்டுபிடிப்புகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மருத்துவம், தொழில்நுட்பம் என எல்லாவற்றிலும் நம் பங்கு இருக்க வேண்டும். மாணவர்களாகிய நாம் இன்று உலகம் பேசுகிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், ரொபோட்டிக்ஸ் இவையெல்லாம் மாணவர்களாகிய நாம் ஒவ்வொருவரின் மூளையால் தான் மேலும் முன்னேறும். சுதந்திர தினம் என்றால் பழைய வரலாறு மட்டும் இல்லை, இன்றைய காலத்தின் சவால்களும் தான். நம் வான்வழி பாதுகாப்பு, செயற்கைக்கோள் பாதுகாப்பு, சைபர் பாதுகாப்பு இவையெல்லாம் இன்றைய காலத்தின் போர்க்களங்கள். நம் மாணவர்கள் பைலட் ஆகலாம், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் ஆகலாம், டிஃபென்ஸ் சயின்டிஸ்ட் ஆகலாம். இவையெல்லாம் தான் நம் நாட்டின் எதிர்கால பாதுகாப்பு. நான் ஆகஸ்ட் 15 கேட்ட உடனே அது சில பேருக்கு வெறும் ஃபிளாக் ஹாய்ஸ்டிங் மற்றும் சாக்லேட் என்று தான் நினைக்கிறார்கள். ஆனால் இது நமக்கு ஒரு நினைவூட்டல். சுதந்திரம் கிடைத்துவிட்டது, ஆனால் முன்னேற்றம் நம்மால் தான் வரும் என்று எண்ண வேண்டும். நாம் கொடி ஏற்றுறோம், ஆனால் தெருவில் பிளாஸ்டிக்கை போடுறோம். அது என்ன சுதந்திரம்? நம்ம வாட்ஸ்அப்பில் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே போடுறோம், ஆனால் நண்பனுக்கு உதவி செய்ய மறக்கிறோம். அது என்ன சுதந்திரம்? நாம் கொடி ஏற்றும் போது நம் மனசும் உயரணும். நம் ஜனகணமன பாடும்போது நம் செயலும் அதற்கு சமமாக இருக்க வேண்டும். எனவே அடுத்த தலைமுறையினர் நம்மை பார்த்து இந்த மாணவர்கள் இந்தியாவை முன்னேற்றினார்கள் என்று பெருமையோடு சொல்லணும். எனவே மாணவர்களாகிய நாம் இன்று இதைத்தான் உறுதிமொழியாக மேற்கொள்ள வேண்டும். நாம் கற்ற கல்வி நம் நாடு பயனுறும் வகையில் அமைய வேண்டும். இந்தியா வல்லரசு நாடாக வேண்டிய கனவு மெய்ப்பட நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். நம் தேச தலைவர்கள் சிந்திய கண்ணீரும் செந்நீரும் நமக்கு விடுதலை பெற்று தந்தது. அந்த சுதந்திரத்தை பேணி காத்து நம் நாடு முன்னேற நாம் அனைவரும் அரும்பாடுபடுவோம். வாழ்க பாரதம், வெல்க நம் மணி திருநாடு. வந்தே மாதரம். இனிய காலை வணக்கம். இது நம்ம நாட்டின் சுதந்திரத்தை பற்றி ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுக்கு முன்னால் நம்ம தலைவர்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம நாட்டை காப்பாற்றாங்களோ அதே மாதிரி நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம செய்ய வேண்டியதை நன்றாக செஞ்சால் அடுத்த தலைமுறைகளும் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். மெயினாக நம்ம ஏரியாவை நீட்டாக வைக்கிறது, சுற்று வட்டாரம், கல்ச்சர் எல்லாமே நம்ம அடாப்ட் பண்ணி கொஞ்சம் பண்ணிங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் நமக்கு ரொம்ப ஒரு இன்புறுதலாக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் தலைவர் எல்லாருமே செய்கிற உதவி ரொம்ப அருமையான இது. சேவை மீண்டும் தொடர வேண்டும் என்பது தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். நகரை பற்றி பேசணும். ஏன்னா
நம்ம நகரில் வந்து பிரசிடண்ட் சார் மட்டும்தான் இருக்கார், மீது யாரும் இல்லை. அவர் எந்த காரியத்துக்கும் அவர் தான் செயல்படுறாரு. அவருக்கு ஒத்துழைப்பு யாரும் தரதில்லை. அவர் தான் எந்த இதில் இருந்தாலும் ஒரு ஈபி போனாலும் எல்லாமே அவர் தான் முன்னெடுத்து செய்கிறாரு. அதை கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா, அவருக்கு போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி டெங்குலையும் அவருக்கு வந்து எல்லா ப்ரெஷரும் அவர் மேலே தான் உள்ளது. அவருக்கு காலையிலேருந்து எல்லாம் வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா அவருடைய செய்திகள் தான் வந்துட்டுருக்கு. அவருக்கு ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல் அவர் தனிமையில் இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம நகரன்றது கூட்டு முயற்சியாக தான் இருக்கணும். அவர் மட்டும்தான் எல்லாமே செய்கிற மாதிரி இருக்குது. அதை யாராவது நம்ம பகிர்ந்துக்கிட்டால் தான் உண்டு. நமக்கும் வேலை இருக்குது, அது இல்லைன்னு இல்லை. அந்த வேலை நேரத்தை போக கொஞ்சம் அவருக்கும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா நம்ம நகரம் இன்னும் மேன்மேலும் வளருன்ற நம்பிக்கை இருக்குது. அதை செய்யுமாறு தாழ்மையுடன் அனைவருக்கும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்து. ஸோ அந்த மாதிரி தலைவர் மட்டும்தான் வந்து ஆக்டிவாக இருக்காரு. எந்த ப்ராப்ளம்னாலும் உடனே தலைவருக்கு தான் ஃபோன் பண்ணுறோம். இது பொது சேவைன்னு சொல்கிறோம். ஒத்துழைப்புங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. ஒவ்வொரு நகரில் ரொம்ப ஒரு பெரிய கோலாகலமாக கொண்டாடுறாங்க. இது எதையும் காட்டுது. அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு மட்டும்தான் அவருக்கு ஃபோன் பண்ணுறோமே தவிர அவருக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இல்லை வேறு ஏதோ செய்யணும் கிடையாது. யார் மாறணும்? தலைவர் மாறணும். நாம் போன வருஷம் வந்து ஒரு சின்ன பிரச்சனை சொன்னேன். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறவங்க வந்து ட்ரைனேஜ் வந்து டைரெக்டாக ஓப்பனாக விட்டு கொடுத்தாங்க. அது எவ்வளோ தலைவர்கிட்டே சொன்னேன். அவருக்கும் சரி நம்மளால் செய்ய முடியல அப்படின்னாங்க. பஞ்சாயத்துலேயும் போய் சொன்னேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெல்த் இஷ்யூ பார்த்தோம்னா ஏதோ நோட்டீஸ் மட்டும் கொடுக்க முடியாது தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் போராடி பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைனாலே என்னுடைய கிணத்தை நான் மூடிட்டேன். பட் அது தீர்வு கிடையாது. பட் நான் கரெக்டாக போய் ஃபோட்டோ எடுத்து எம்எல்ஏக்கு கொடுத்தேன். கவுன்சிலர்கிட்டையும் கொடுத்தேன். அவரு ஆக்ஷன் சரியாக வரல. எம்எல்ஏட்ட கொடுத்த முன்னாடி அவர் உடனே இம்மிடியேட்டாக வித்தின் வீக்கில் சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அது மாதிரி சில நேரத்தில் சில பிரச்சனைகள் வரும்போது அசோசியேஷன் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அது தீர்வு கிடையாது இல்லையா? இப்போ நம்ம ட்ரைனேஜ் விட்டால் என்ன ஆகும்? டிசீஸ் நிறைய பரவும். ஒரு இது மாதிரி கொசு உற்பத்திக்கு இடம் கொடுத்த மாதிரி ஆகிடும். அது யார் தட்டிக்கிற ஓனர் வந்து இங்கே இல்லை. பட் ஏதாவது இப்போ கூட பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த பைப்பில் இருந்து அப்படியே தொடர்ந்து அப்போ அவனால எல்லாருமே பாதிக்குது. அதுதான் நகர் வந்து சுத்தமாக இருக்கணும். நம்மளால எந்த பாதிப்பு இருக்கக்கூடாது. என்ன வரணும்? ஸோ எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், தொழில் சுதந்திரம் எல்லாமே இருக்குங்கிறாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நாகரிகங்கிற பேரில் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை நோக்கி போயிட்டு யார் எப்படி வேணாலும் இருக்கிறாங்கிற மாதிரி இருக்காங்க. சரி, நம்மளுக்கு ஏதாவது பக்கத்து வீட்டில் தீ பிடிச்சா நம்மளுக்கு என்னங்கிற மாதிரி தான் இருக்காங்க. பட் இது வந்து ரொம்ப ஒரு சமுதாயத்தினுடைய சீரழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் இதெல்லாம் அங்கெல்லாம் நேச்சரே இல்லாமல் எல்லாமே தண்ணி போடுறதுக்கு இடம் இல்லாமல் பண்ணுறதுனால எல்லாம் அழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஸோ இந்த அவேர்னஸ் பிளாஸ்டிக்கு பெரிய எமனே வந்து பிளாஸ்டிக் தான். நீரோட்டம் கிடையாது, அதை தடுத்து நிற்கிறது பிளாஸ்டிக் தான். ஸோ நம்ம ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரீ கேம்பெயின் மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வேறு ஏதாவது
நிகழ்ச்சி தான். ஒரு இடத்துல எல்லாரும் சேட் ஐட்டம்ஸ் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப அப்படியே கப்பு பேப்பரு எல்லாமே. ஒரு சின்ன பொண்ணு, இந்த ஒரு 6-8 வயசு பொண்ணு வந்து ஒரு கப் எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுது. அப்போ இன்னொரு கப் எடுத்து போட்டுது. அப்போ அதனோட ஃப்ரெண்டு அவளே எடுத்து கப் எடுத்து போட்டாள். அப்போது அந்த சின்ன பொண்ணு போடும்போது நாமே போடக்கூட ஒரு ஜென்ஸ் எடுத்து போட்டார். வித்தின் 10 minutes அது ஸ்பீடாக. ஸோ அதுக்கு அது மாதிரி நம்மளுக்குள்ள அந்த எண்ணம் வரணும். சரி, எவரோ போட்டுட்ருக்காங்கிறது நம்ம இதாக. ஸோ இனிமேலாவது மக்கள் உணர்ந்து, இப்போ அவர் தலைவர் நேற்று கூட வேண்டுதல் வச்சுருக்காரு, இன்வைட் பண்ணார், எல்லோரும் வாங்க, 10 பேர் 12 பேர் தான் இருக்கீங்க, நிறைய பேர் வாங்க. ஸோ மக்கள் அது மாதிரி போயிட்டு இருக்காங்க. அடுத்த சுதந்திரத்திலாவது எல்லா பிளாஸ்டிக் ஃப்ரீயாக இருக்குன்னு வாங்க. நன்றி சார். அதுக்கு சரி கரி சாணி சாணி சா சரி கம பனி தனி தனி சரி கம பதா 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 சாணி சபா சாணி சபா சாணி சபா சரி கம பசாணி சாணி சா சரி கம பனி தனி தனி சரி கம பதா 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 சாணி சபா சாணி சபா சாணி சபா। साथ चले हम साथ रहे हम मंजिल एक हमारी प्यार हो हर दिल में इतना नफरत मिटाई सारी साथ चले हम साथ रहे हम मंजिल एक हमारी प्यार हो हर दिल में इतना नफरत मिटाई सारी साथ चले हम साथ रहे सानी सरे गरे सा गरे सनी दप मा नी सनी 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 धनी सनी सनी गरे सनी दप मा पा दप सारी सरे गरे सा गरे सनी दप मा नी गरे सरे सनी धनी सनी सनी गरे सनी दप मा पा दप। एक ही सूरज एक ही चंदा एक ही चल पवन साथ है सागर एक समंदर एक दर की गगन एक ही सूरज एक ही चंदा एक ही चल पवन साथ के साथ एक समंदर एक दर की गगन क्यों वो बातें इस जग को हम दुनिया एक हमारी प्यार हो हर दिल में इतना नफरत मिटाए सारी साथ चले हम साथ रहे हम 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 साथ चले हम साथ रहे இந்த மாதிரி ஸ்டேட்டில் ஆடி வச்சது. வணக்கங்க. நான் இப்போ தான் 2 இயர்ஸாக இங்கே வந்திருக்கேன். என் பேர் மன்சூர், அட்வொகேட் தான். சார் சொன்னார், இந்த மாதிரி வந்து தண்ணி ஸ்டாக்னேஷன் அவங்க வரும்போது ஹெல்த் ஆஃபீஸர் இல்லை சூப்பர்வைசர் வரும்போது நீங்கள் அவங்ககிட்ட ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் இமெயிலில் போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க ஃபைனு. அதுக்கப்புறம் வந்து மேற்கொண்டு நம்ம எது வேணாலும் செய்யலாம். பட் நாம் வந்து ஒன்றுமே பண்ணாமல் அவங்க வந்து இப்போ வராங்க மலேரியாவுக்கு சும்மா அவங்க கையெழுத்து வாங்கிட்டு போயிடறாங்க. யாராவது உடம்பு சரியில்லையா நாங்கள் இதுங்கன்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் பக்கத்து ஓனருடைய பிளாட்டுடைய நம்பர்ஸோ இதுவோ இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கு 2 வாட்டி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சிஎம் செல்க்கும் வந்து நீங்கள் பண்ணலாம். அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து தீர்வு இருக்கும். ஏன்னா எல்லாருமே அஃபெக்ட் ஆகுதுன்னும் போது எல்லோரும் அதை வந்து
இது பண்ணோம். சில இஷ்யூஸ் இப்போ ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு வந்து சொல்கிறீங்க, ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்காங்க, சில பேர் ட்ரீட் பண்ணுறாங்கன்ட்டு, சில பேர் உணவு கொடுக்குறாங்க, கொடுக்கட்டும். பட் வெளியில் வந்து ட்ரீட் பண்ணிவிட்டு இங்கே யாருமே நடமாட முடியாத மாதிரி பண்ணிடுறாங்க. இப்போ 8 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா யாராவது சந்தத்தில் வந்து திரும்பி போகிறாங்கனாக்கா இந்த டாக் வந்து விடுறதில்லை. அதனால் வந்து அதுக்கும் எதுவுமே கலெக்டிவாக பண்ணால் தான். பிரசிடென்ட் சார் மட்டும்தான் இபிலேருந்து ட்ரைனேஜ்லேருந்து எல்லாத்துக்குமே அவருக்கு ஒரு மெசேஜ் போட்டுட்டு நம்ம எல்லாருமே போயிடுறோம். அவர் போய் பண்ணுவார், அவர் பார்த்துப்பார் அதுன்ட்டு. சில நேரங்களில் வந்து ஒரு 10 பேராவது கூடி கொஞ்சம் இது பண்ணால் தான் அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். அது பண்ணால் தான் சரியாக இருக்கும். எல்லாம் நெக்ஸ்ட் இயர்லேருந்தாவது இந்த இயருக்கு நம்ம எடுக்கிற முயற்சிகள் நெக்ஸ்ட் இயர் வந்து எல்லாமே ஒரு மாற்றம் கொண்டு வரும். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நான் பிரசிடென்ட் சாருக்காக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா பொங்கல் விழா வந்து ரொம்ப சிறப்பாக வந்து எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. ஸோ அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த வருஷமும் அதே மாதிரி எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு விழா வந்து சிறப்பிச்சுக்கணுன்றது கேட்டுக்கிறேன். இப்போது வந்து ஒரு சின்ன ஒரு இதுதான். இப்போது நான் நேற்றுக்கு சேலம் போயிருந்தேன் சார். அப்போ வந்து அந்த இப்போ கவர்மெண்ட்டில் அந்த புதுசாக ஒரு ஸ்கீம், அதாவது இப்போ வீட்டுக்கே வந்து அந்த ரேஷன்லாம் வந்து தராங்க சீனியர் சிட்டிசனுக்கு. நான் லைவாக எங்கள் வீட்டிலே நான் பார்த்தேன். நான் வராங்க, ஃபோன் பண்ணுறாங்க, அதான் இது ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போனால் ஸ்கேன் பண்ணி அவங்க என்னென்ன பொருள் வந்து கேட்டு வாங்கிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம நகர்லேயும் வந்து நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க, வெளியில் போய் பொருள் வாங்க முடியாத அளவுக்கு. ஸோ அந்த ஒரு ஸ்கீம் வந்துட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, நானும் பார்த்ததுனால சொல்கிறேன். ஸோ அது எப்படி நம்ம கவர்மெண்ட்டில் நம்ம இங்கே பேசுவோம் பேசி வந்துச்சு. அந்த லிஸ்ட்டில் வந்து நிறைய பேர் விட்டு போயிடுது சார். 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்கு வந்து தராங்க. ஸோ அது வந்து நம்ம வாலண்டியராக நம்ம ஏதாவது பண்ண முடியா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஏன்னா நான் நேரில் பார்த்ததுனால சொல்கிறேன். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் கவர்மெண்ட்டில் இப்போ ரீசெண்டாக வந்து இது பண்ணுறது. ஸோ அது வந்து நம்ம அசோசியேஷன்லேருந்து ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணலாம் சார். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸாக பார்க்குறேன். இங்கே இருக்கிற இந்த ஃபேஸை தான் வந்து நான் எவ்ரி இயர் நான் பார்க்குறேன். அடிஷ்னலாக இதுவரை யாருமே நான் வந்து பார்த்ததில்லை. அவர் பிரசிடென்ட் சாரும் வருஷம் ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் ஆர்டராக கூட கொடுக்கல, ரிக்வஸ்டாக கொடுக்குறாரு. நானும் இங்கே இருக்கிற இந்த 10-15 பேருக்கு மேலே ஒரு நியூ ஃபேஸை இதுவரை யாருமே பார்த்ததில்லை. இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி நீங்க பக்கத்தில் நம்ம நகரே நம்ம பார்க்கல, ஆனால் வந்து ரிப்போர்ட் மட்டும் பண்ணுவோம். நம்ம எல்லாம் நம்ம நகரில் இது சரியில்லை அது சரியில்லை. ஒரு ஃபங்க்ஷன் ஒரு 10 பேர் கூடுறோம் அப்படின்னா அங்கே தான் வந்து நம்ம எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அங்கே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், நம்ம குட்டப்பட்டு சொன்னது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் நம்ம வாழ்க அப்படின்னு. அது எதுக்கு? இது இங்கே வந்து பேசுங்க, யாருக்கு என்ன ப்ராப்ளம் என்ன பண்ணணுங்கிறத நேரில் வந்து பேசுங்க. அதே மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் பிரசிடென்ட் சார் ரிக்வஸ்ட் பாருங்க. என்னது பிரசிடென்ட் சார் மட்டும்தான் இந்த ஸ்ரீலட்சுமி நகரில் இருக்கா போல இருக்கு. எல்லாரும் ஒரு ஹேண்ட் ஹோல்ட், அவருக்கு ஒரு ஹேண்ட் ஹோல்ட் கொடுத்தாதான் எல்லாருமே எல்லாம் பண்ணி நம்ம நகரை நல்லா தூய்மையா வச்சுக்க முடியும், நல்லா பண்ண முடியும். பண்ணலாம், நல்லா இருக்கு, நல்லா பண்ண முடியாதான் கிடையாது. பண்றதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் எல்லாருக்கிட்ட இருந்து. அந்த சப்போர்ட்டை தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். ஸோ அந்த சப்போர்ட்டை மட்டும் நம்ம இந்த ஸ்ரீலட்சுமி நகர் அசோசியேஷனுக்கு கொடுங்க. எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்து எல்லாரும் ஒரு மிங்கிள் ஆகி எல்லாரும் ஒரு செலிப்ரேஷன் பண்ணுங்க. ஸோ இதுதான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ எவ்ரி ஒன். இப்போ மழை காலம் வருது, அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் தயாராக இருக்கிறது நல்லதாக இருக்கும். இந்த மரங்கள்லாம் இருக்கு, அவங்கவுங்க வீட்டாண்ட இருக்கிற மரங்கள் இப்போ இது ஒயரில் அடிப்படாமல் க்ளீன் பண்ணி வைக்கலாம். பெரிய மரமாக இருந்தாங்க ஐயா கிட்ட தலைவர்கிட்ட சொல்லலாம், கொஞ்சம் க்ளீன் கரெக்ட் பண்ணி வைப்பாங்க. ஒயர் இருந்துச்சுன்னா நம்ம தான் கஷ்டப்படுறோம் மழை காலத்தில். அதே மாதிரி இன்வெர்டர்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, மழை காலம் இருக்குங்கள. அப்புறம் இங்கே வண்டிங்க நான் இங்கே இதுதான் சொல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் அதிகமாக இருக்குது. நிறுத்த முடியல. அது ஒன்று. இன்னொன்று, நைட்டு போட்ட செப்பல் வந்து காலையில் 10 மணி நேரம் அறுந்து போய் கிடக்கு. நாய் வந்து கடிச்சு போட்டு போயிடுச்சு. இதுதான் ஓவராக இருக்குது.
நான் எங்கே போய் குறை சொல்கிறதுன்னு தெரியல, யார் சொல்கிறதுன்னு தெரியல. வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஐயாவுக்கு பொங்கல் விழாக்கள்லாம் ரொம்ப சொன்னாங்க, அதுவே நானும் வாழ்த்துறேன். வருஷம் இதுமாதிரி நல்லபடியாக நடக்கணும்ட்டு. நன்றி. சார் அங்கே 2 நீ பெரிய ஆள் ஆயிட்டியா? அவ்வளவுதானே இன்னைக்கு உன்னை குழந்தைங்க கேட்டகரியிலே வச்சிருக்காங்க இன்னும். கொடுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒடிசா நல்வாழ்த்துக்கள். நம்ம நகரில் எல்லாம் பேசுறீங்க, எல்லாருக்கும் நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். முகேசன் சொன்னார், இந்த மாதிரி அவர் வீட்டில் தண்ணி நிற்கிது பண்ணுறேன். நிறைய ஸ்டெப் எடுத்துருக்காரு. நிறைய ஆல்ரெடி கார்பரேஷன் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், எல்லோரும் இதுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்ருக்கோம், பேசியிருக்கோம், எல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் அவங்க இண்டிவிஜுவலாக பண்ணுற மாட்டோம் நம்ம பண்ண முடியாது இல்லையா? நம்ம பண்ண முடியாது. நம்ம எவ்வளோ ஸ்டெப் எடுத்து பார்த்தோம். கடைசியில் அவங்க இன்னமும் அந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. அவர் கடைசியில் எம்எல்ஏ லெட்டர் கொடுத்தாரு, அப்போ நாமளும் போயிருந்தோம், எம்எல்ஏ போயிருக்கப்பா லெட்டர் கொடுத்தாரு, அது பார்த்தாங்க, ஸ்டெப் எடுத்தாங்கன்னா அது பண்ண முடியாது. அது என்ன இருந்தாலும் அது வீடை சீல் வைக்க தான் முடியும். வீட்டில் ஆள் இல்லாட்டா சீல் தான் வைக்க முடியும். சீல் நம்ம சாதாரண வைக்க முடியாது இல்லையா? அது கவர்மெண்ட் கோர்ட்டில் போட்டு இதெல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் பெரிய ப்ராசஸ் அது போக நிறைய பிரச்சனைகள் சொன்னீங்க. எல்லா பிரச்சனையும் பார்த்து தான் இருக்கும், ஒவ்வொரு பிரச்சனைகள் தான் இருந்தாலும். நம்ம நகரில் பெரிய பிரச்சனை வந்து இந்த ட்ரைனேஜ் பிரச்சனை. ட்ரைனேஜ் பிரச்சனை அப்பப்போ பார்த்துட்டு தான் இருக்கிறோம், இருந்தாலும் கிளியர் பண்ணிடுறாங்க. ரோடு பிரச்சனை இருந்துச்சு, இப்போ ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு பிரச்சனை, அந்த காவா போட்டாங்க, அது எவ்வளோ ஸ்டாப் பண்ணி பார்த்தோம், முடியல. அதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத அந்த பைப்பு கொடுத்தாங்க, நம்மளை எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம். கடைசியில் கார்பரேஷன் சொல்லிட்டாங்க அந்த பைப்பு அது இப்போ உள்ளது தான் 2021 ஆர்டர் கொடுத்தாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு போட்டாங்க. போட்டுக்கிட்டு முடிச்சுட்டு கடைசி எல்லாம் நிறைய வீடுகளில் டேமேஜ் பைப்பு டேமேஜ் பண்ணாங்க, கேபிள் டேமேஜ் பண்ணாங்க, எல்லாம் ரோட பண்ணி கொடுத்தாச்சு, எல்லாம் நேரம் பண்ணி கொடுத்துட்டோம். அது போக ரோடுகளும் இப்போ ரோடு போட்டாச்சு, ஃபஸ்ட் மெயின் ரோடு பிரச்சனை பண்ணி ரோடும் முடிஞ்சிருச்சு. அடுத்து தண்ணி மெட்ரோ வாட்டர் இப்போ வரைக்கும் தண்ணி 24/7 சொல்லியிருக்காங்க. தண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க, தண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம். தண்ணி யாருக்கும் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். வேறு யாருக்கும் என்ன பிரச்சனை இருக்காது. எல்லாம் ஒரு பிரச்சனையும் அப்பப்போ பார்த்தோம். ஈபி பிரச்சனை பெரிய முன்னாடி பெரிய விஷயமாக இருந்துச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா நம்ம நகரில் 3 லைன் கொண்டு வந்திருக்கோம். இப்போ அன்றைக்கி பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு லைனில் எங்கேயோ பஞ்சாயி அந்த லைன் நமக்கு வந்து பிரச்சனை ஆகி போச்சு. திரும்ப உடனே ஒரு லைனை மாற்றி உடனே ஒரு 1/2 hourலேயே வேறு லைன் மாற்றி கொடுத்துட்டோம். இப்போ வந்து அதுக்கு நேற்று சரி பண்ணிட்டோம். நேற்று சரி பண்ணி மறுபடியும் அது 2 லைன் இப்போ 2 லைன் 3 லைனாக கொண்டு வர போகிறது. இப்போ முதல்ல பாருங்கள், அந்த பக்கம் காலநாடு பீடு ஒன்று உள்ளே கொண்டு வந்திருக்கோம். அது போக இந்த பக்கம் லட்சுமி நாடு பீடு இந்த பக்கம் கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் வந்து ஆர்கினார் பீடு ஒரு பீடு இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ 3 பீடு கொடுத்தா உங்களுக்கு எந்த பீடு போனாலும் அந்த பீடில் மாற்றி விடுற மாதிரி. அதனால தான் சில லைனில் இப்போ கரண்ட் கட் பண்ணுறோம், கட் பண்ணி வேலை செய்கிறாங்க. இப்போ நகர் ஃபுல்லாகவே இந்த ஈபி லைன் ஃபுல்லாக பழைய லைன் போட்டு 15-20 வருஷம் முன்னாடி லைன் நிறைய வீடுகள் இப்போ 2வது நம்ம அப்பப்போ லைன் அந்துக்கே விழுந்துடும். அது எல்லாமே ஃபுல்லாக மாற்றியாச்சு. 1வது மாற்றியாச்சு, 2வது மாற்றியாச்சு, 3வது மாற்றியாச்சு, 4 ஆல்ரெடி மாற்றிட்டோம், 5 மாற்றியாச்சு. அப்புறம் 6வது ஒரு லைன் இல்லை, 7வது லைன் இல்லை. இப்போ அது இது மாற்றியாச்சு. 8 10 வருங்க. அது கொஞ்சம் ஒரு யோகி பாபு ஏதோ பண்ணி பிரச்சனை பண்ணி அது கொஞ்சம் லைனையே யோகி ஆக்கியாச்சு. ஃபுல்லாக ஃபுல் லைனும் இப்போ நம்ம நகரில் பாருங்கள், ஒரு காலங்களில் 4 டிரான்ஸ்ஃபார்மர் தான் இருந்துச்சு.
நம்ம ஒவ்வொன்றும் கேட்டு இன்னைக்கு 13 டிரான்ஸ்ஃபார்மர் நகரில் 13 டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு வச்சிருக்கோம். இப்போ அடுத்த கூட நான் 2 டிரான்ஸ்ஃபார்மர் கேட்டுக்கிறேன். இந்த 2000 லாஸ்ட்டில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கேட்டிருக்கோம். அது செஞ்சு சொல்லியிருக்காங்க. இப்போ பேசியிருக்கேன். அதுக்கு இடம் கேட்டாங்க. நம்ம இடம் கொடுத்தா செஞ்சு கொடுத்துருவாங்க. அது இடம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. நம்ம லாஸ்ட்டில் சித்தாஸ் அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கால் பண்ணியிருக்கோம். அது போட ஏற்பாடு பேசியிருக்கு. அனைமெண்ட் ஒரு மாதம் 2 மாதம் அது வேலை முடிஞ்சிடும். இப்போ பார்த்தா ஒரு 14 டிரான்ஸ்ஃபார்மர் நகரில் 14 டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு தெருவு டிரான்ஸ்ஃபார்மர் 1வது டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, 2வது டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, 3வது டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, 4க்கும் 5க்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அதே மாதிரி 7க்கு 8க்கு டிரான்ஸ்ஃபார்மர், 9க்கு சைடு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, 10க்கு 12 2 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஒரு தெருவுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம் காலங்களில். இப்போ வந்து ரொம்ப நல்ல மனுஷன். என்ன சொல்லணும் ஒன்று செஞ்சு கொடுத்துறாரு. என்ன சொல்லணும் பிரச்சனையா நீ பிரச்சனையா? இப்போ ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த போஸ்ட் நான் சொல்லியிருக்கேன். இந்த போஸ்ட் டேமேஜாக இருக்குது. அதுக்கு நாளாக நடந்துருக்கு. இதே மாற்றிட்டு லைன் இடையில அந்த மனசை கதையில் ஃபுல்லாக லைன் போஸ்ட் அண்டு விழுந்து எல்லாம் மாற்றிட்டோம். அது ஒன்று தான் மாற்ற வேண்டிய நாங்கள் என்னென்ன எல்லாம் மாற்றிட்டோம்னு நினைக்கிறேன். எல்லா வேலையும் எல்லாம் போயிருக்கு. இருந்தாலும் அசோசியேஷன் செஞ்சு தான் இருக்கும். என்ன வேலை இந்த வேலையும் நம்ம விடுறது கிடையாது. அப்பப்போ அன்னைக்கு என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் அன்னைக்கு சால்வ் பண்ணுறோம். எதுவாக இருந்தாலும் உடனே சொல்கிறாங்க, உடனே ஒன்று பார்த்து கொடுக்குறோம். இப்போ ட்ரைனேஜ் அடப்பா இப்போ இல்லை மெட்ரோ ஓட்ட பிரச்சனையா? நேற்று 2 நாள் மெட்ரோ ஓட்ட வரலேருந்தாங்க. நேற்று உடனே சாயங்காலம் உடனே ஃபோன் பண்ணி அதை பற்றி ஃபோன் பண்ணி உடனே நேற்று சாயங்காலம் தண்ணி விட்டாங்க. தண்ணி ஃபுல்லாக வந்துகிட்டு இருக்கு. இப்போ 24/7 சொல்கிறாங்க. இடையில இது பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதனால ஒரு பிரச்சனை தண்ணி யாருக்கும் பிரச்சனை இல்லை. தண்ணி எல்லாம் கரெக்டாக அது போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு யாருக்கு எந்த இருந்தாலும் உடனே பண்ணி கொடுத்துறோம். இது அசோசியேஷன். இதை எல்லாரும் ஒத்துழைக்கணும். எல்லாரும் மக்களாக இருக்கட்டும். பாருங்க ஒவ்வொரு வருஷமும் 15 பேர் 20 பேர் தான் வரலாங்க. ஓரளவுக்கு எல்லாரும் வீட்டில் வர வேணாம், டெய்லி வரணும் அவசியம் கிடையாது. இந்த ஒரு நாள் வருஷம் 2 நாள் அடுத்து நம்ம விழா நடக்கும். இந்த வருஷம் பொங்கல் விழா நடத்துகிறோம். ஒவ்வொரு நல்லா பண்ணோம். 3 நாள் 2 நாள் ஃபுல்லாக டிஃபன் கொடுத்து சாப்பாடு போட்டோம், நிறைய பண்ணோம். இருந்தாலும் அதுக்கெல்லாம் வீட்டுக்கு போனால் பண்டே எல்லாம் கொடுத்துருங்க. இருந்தாலும் கொஞ்சம் கலந்துக்கிறேன். எல்லாருமே கலந்துக்கிறேன். எல்லாரும் பெரிய ஆளுங்க தான். யாரும் நம்ம நகரில் எல்லாருமே பெரிய ஆளுங்க தான். யாரும் சின்ன ஆளு கிடையாது. எல்லாருமே ஆனால் எல்லாருமே ஓரளவு கலந்துக்கிறேங்க. நம்ம வந்து 2வது இந்த வீட்டு உரிமையாக மட்டும்தான் அது உறுப்பு இருக்கோம். இருந்தாலும் அந்த வாடகையாளர் எல்லாருமே கண்டிப்பாக கலந்துக்கிறாங்க. நம்ம உரிமையாளர்கள் தான் நம்ம யோசிக்கிறோம். இது நம்ம நகர் தானே, நமக்காக தான் நம்ம இருக்கோம். நம்ம தான் சங்கம் வச்சுருக்கோம், சாக்கடைக்காக வச்சுருக்கோம், நமக்கு நம்ம தான் சங்கம் வச்சுருக்கோம். இதுதான் அந்த ஒரு நாள் எல்லாரும் கலந்துக்கிறோங்க. கண்டிப்பாக கலந்துக்கிட்டு நம்ம தான் நல்லா இருக்கும். எங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்குறேன். இந்த ரூபாய் எங்களுக்கு ஊக்கம் கொடுத்தா தான் எல்லாம் நல்லா இருக்கும். நீங்கள் அவங்கவுங்க எல்லாருமே வீட்டில் உட்காந்துக்கிறீங்க, சரி சந்தோஷம். அது ஒரு நாளைக்கு 8 பேர் 1/2 மணி நேரம் நேரம் ஒதுக்க போகிறீங்க, ஒரு 1/2 மணி நேரம் அது உதவி கொடுங்க. ஒரு நாளைக்கு எல்லாருமே நகரில் எல்லாரும் பெரிய ஆளுங்க, எல்லாரும் வீட்டுக்காக எல்லாரும் இறங்கி ஒரு 400 அதுபோல நிறைய பாக்கி இன்னைக்கு பாருங்க அசோசியேஷன் 1500 ரூபாய் இருக்கு. இந்த மாதம் நாங்கள் கேமரா வாங்க, அதுவே 1000 ரூபாய் சார்ஜ் இல்லையாப்பா? ஆமாம். இதில் இந்த மாதிரிலாம் பிரச்சனை நிறைய இருக்குது. இதில் எல்லாருமே வாங்க, எல்லாரும் கலந்துக்கிறேங்க. அதான் சொல்ல வரேன். சார்ஜ் இல்லை, சார்ஜ் சொல்லுமே ஒன்றுமே சொல்ல. சார்ஜ் இல்லையா? சரி சொல்லுங்க. இல்லை சார்ஜ் இல்லையா? அதனால எல்லாருமே கலந்துக்கணும்னு சொல்ல வரேன். ஒன்றும் கிடையாது. எந்த பிரச்சனை உடனே பார்த்து கொடுப்பேன். சொல்லுங்கள். நீங்கள் நைட்டு 2 மணிக்கு கூப்பிடுங்க, நான் வரேன், வந்து நிற்கிறேன். அதுக்கு நான் கவலையப்பட மாட்டேன். 2 மணிக்கு கூப்பிடுங்க, 3 மணிக்கு கூப்பிடுங்க, எத்தனை மணிக்கு கூப்பிடுங்க, நான் நிற்கிறேன். ஒரு பிரச்சனை நிற்கிறேன். வந்து எல்லாருக்கும் ஒத்துழைங்கன்னு சொல்கிறேன். எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைப்போம். நிர்வாகி மட்டும் இருக்கக்கூடாது. பொதுவாக எல்லாருமே எல்லாரும் நிர்வாகி நாங்கள் இல்லை. மாவட்ட நிர்வாகி எல்லாரும் நிர்வாகி தான். நம்ம டோட்டல் எல்லாருமே எல்லாரும் நேரம் ஒதுக்கி எல்லாரும் வாங்க, சத்துவா இது பண்ணுங்கள். வேறு ஏதாவது பிரச்சனையே சொல்லுங்கள். யாருக்கு எது பிரச்சனையே சொல்லுங்கள். மழை காலம் வர சொன்னீங்க. மழை காலத்தை பார்த்து மழை காலத்துக்கு எல்லாம் பண்ணி தான் வச்சுருக்கோம். மரம் வெட்டி வச்சுருக்கோம். ஜிபிலாம் அப்பப்போ தான் அப்பப்போ அந்த மரம் அன்னைக்கு கூட மரம் வெட்டினோம். ஃபுல்லாக வெட்டியாச்சு. எல்லா மரங்களும் வெட்டி வச்சுருக்கோம். இது சால்ட்டு போக சான்ஸ் இருக்கா? 100% மேக்ஸிமம் இந்த லாஸ்ட்டில் இருக்குது. அது ஒன்று தான் இருக்குது. அதுக்கு இந்த லைன் மாற்ற போகிறோம். அதனால பெண்டிங் வச்சுருக்கேன். இந்த லைன் மாற்றுறப்ப இந்த லைன் இந்த போஸ்ட் மாற்ற போஸ்ட் டேமேஜாக இருக்குது. அந்த டேமேஜ் மாற்றும் போது ஃபுல்லாகவே இப்போ அதுக்கு ஆல்ரெடி சொல்லி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு ஆள் ஒதுக்குறாங்க. அது ஒதுக்கி அந்த வேலை செஞ்சு கொடுப்போம். அது என்னென்ன செஞ்சு கொடுப்போம். வேறு மரங்கள் எல்லா இடம் வெட்டி வச்சுருக்கோம். கரண்ட் போகாது. 100% உறுதி. ஏன்னா எல்லா இடமும் டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு காலங்களில் கரண்டே வராது. 180 வாட்ஸ் 170 வாட்ஸ் வரும். இன்றைக்கி 240 வாட்ஸ் நம்ம நகரில் ஃபுல்லாக எல்லா இடமும் கரண்ட் பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால பிரச்சனையே கிடையாது. அவ்வளோதான். வந்தால் எல்லாம் ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எல்லாரும் நன்றி வரை.
விழாவினை சிறப்பு தருமாறு